அது அவர் எப்படி மேடம் வாங்கிட்டு போனார்? 60 இட்லி கொடுக்கும்போது அவங்க பில்லு வாங்கிட்டு வர சொல்லணும்லக்கா. இங்கே வந்து சாப்பிட்றது பார்சலே கொடுக்குறாங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இன்சார்ஜ் இருக்கா? இன்சார்ஜ் கேட்டால் எங்கள் கமிஷனை கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் சரி. ₹5 குவான்டிட்டி கரெக்டாக வைங்க. நான் கரண்டி வைக்காதீங்க. அது நடக்குது. அதை எப்படின்னு சொல்லுங்க. எவ்வளோ பணம் கொடுக்கணும்? 5 வாரம் அந்த கேட்டாலும் ஒரு கரண்டியாவது கரெக்டாக கொடுங்க. அது கொஞ்சம் நடக்குது. கரண்டி கொடுத்தாங்க, சாம்பார் சாதம் இதெல்லாம் கொடுத்தாங்க, தயிர் சாதம் இதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் ஹோட்டலுக்கு கொடுக்காதீங்க. ஹோட்டலுக்கு கொடுக்குமானே? நான் தெரியுமா ஹோட்டலுக்கு கொடுக்குமா? வீட்டுக்கு போய் வாங்கிட்டு போய் நான் சாப்பிடுவேன். மக்களுக்கு உங்கள் வீட்டு கொடுத்தா கடைக்காரங்க கொடுத்துருக்காங்க. கடைக்காரங்க நாங்கள் யாருமே கொடுக்க மாட்டோம். பெரிய பிள்ளை 60 வீட்டு கொடுத்தீங்க பில் இல்லாமல். அப்படி கொடுத்து அது அவர் எப்படி மேடம் வாங்கிட்டு போனார்? அப்புறம் அவர் யார்? இப்போ வேற ஆளா? சாம்பார் தெரியாமல் குடிக்க 60 வீட்டு கொடுத்தீங்க கொடுத்தீங்க வீட்டுக்கு சரிங்க. அதுக்கு 60 வீட்டு கொடுத்தீங்க. 5 பேர் 6 பேர் இருக்காங்க. 60 இட்லி கொடுக்கும்போது அவங்க பில்லு வாங்கிட்டு வர சொல்லணும்லக்கா. பில்லுங்க பில்லுங்க பில்லு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் பில்லு எப்படி வாங்குவீங்க? மக்கள்கிட்ட ஓட்டுறது தெரியாம கேட்கணும்ல, நீங்கள் கேட்கணும்ல. அது எப்படி பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்த்து ஆய்வு பண்ணிடுறீங்க. நீங்கள் பில்லு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணும்ல அவங்கள்ட்ட. பில் வாங்க எப்படி 60 வீட்டு கொடுத்தீங்க? அண்ணே நீங்கள் யார்? 60 வீட்டு கொடுத்தாங்க. ஹோட்டல் கடைக்காரங்க எது கொடுத்தாங்க? இங்கே வந்து சாப்பிட்றது பார்சலே கொடுக்குறாங்க. நேற்று தான் அந்த மேடம் சொல்லிட்டு வந்தாங்க. மறுபடியும் அதே செய்கிறீங்க. மேடம் இப்போ கூப்பிட்டு எனக்கு சத்தம் பண்ணாங்க. மறுபடியும் பத்து இட்லி யாருக்குமா? வீட்டில் இருக்கவங்க வந்து சாப்பிட சொல்லுங்க. கொஞ்சம் இருக்குதாம்மா வந்து சாப்பிட சொல்லுங்க. வாங்கிட்டு போய் அதை தனியாக ஒரு இதான இருக்கு. வர சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், 2-3 பிள்ளைங்க வந்து நிக்க சொல்லுங்க. அதை பார்க்கலாம் கொடுத்துருவாங்கல்ல. நிக்க சொல்லுங்க. அதாவது ஆளுக்கு வந்து நிற்கணும். 10 மினிட் கொடுத்தா கூட வந்து நிற்கணும். ஆள் நாள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஏழை எளிய மக்கள் பயன்படுற வரையில் தமிழ்நாடு அரசால் அம்மா உணவகங்கள் தமிழ்நாடு பூரா தொடங்கப்பட்டிருக்கு. கோல்பட்டியில் கோல்பட்டி நகராட்சி அலுவலகம் பக்கத்தில் இருக்குது.
இதில் ₹1 இட்லி கொடுக்கப்படுது. இதை பொதுமக்கள் விலைக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் காலையில் 7 மணிக்கு தொடங்குற கடையில் 7:30 மணிக்கு போனால் இட்லி இருக்க மாட்டேங்குங்க. இதை நம்பி தான் ஸ்கூல் பிள்ளைங்க வராங்க. ₹1 இட்லி கொடுக்காங்க, இதை வாங்குறதுக்கு கூட வரல. என்னன்னு கேட்டால் 1200 இட்லி காலையில் 7 மணிலேருந்து 7:30க்குள்ளே விற்றுருதுங்க. பார்சல் வாங்கினாலும் கிடையாதுனாலும் ஒரு 50, 100ன்னு வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே ₹1 வாங்கி வெளியே ₹10 விற்காங்க கடைகளில். இது அவங்க லாபம் பார்க்குறதுக்கு வைக்கல, பொதுமக்கள் பயனுள்ளதுக்காக அரசு மானியம் கொடுத்து அது ₹1 விற்க சொன்னால் இவங்க லாபம் பார்க்காங்களே தவிர இது எவ்வளோக்கு விற்காங்கன்னு கூட தெரியல. பில்லு இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 7 மணிக்கு வந்து 7:30க்கு இட்லி 1200 இட்லி காலியாக போச்சுன்னா கல்யாண மண்டபத்தில் கூட காலியாக போகாது. ஆனால் இவங்க விற்றுறதுங்காங்க. பொதுமக்கள் பயன்படுவதற்கு அரசு உதவி செய்யணும். 2வது நகராட்சி அலுவலகம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நகராட்சி தான் அதை மேற்பார்வை செய்யுது. கேட்டால் அவங்க கடைக்காரங்ககிட்ட கேட்டால் அதிகாரிகள் சொல்லி தான் நாங்கள் சொன்ன கடைக்கு தான் கொடுக்குவாங்க. எந்த அதிகாரி சொன்ன கடைக்குன்னு தெரியல. எவ்வளோ பேர் லாபம் பார்க்காங்கன்னு தெரியல. இட்லி ₹5 விற்று ₹4 இவங்க லாபம் பார்க்குறதுக்கு அரசு கொடுக்கணுமா? அதனால் அதை கண்காணிப்பு தீவிரப்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு எப்போ வந்தாலும் இட்லி கிடைக்கிற மாதிரி அரசு முயற்சி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பள்ளி குழந்தைகள் இதை நம்பி சில பேர் வராங்க. இட்லி இல்லைன்னா அவங்களும் பாவம் கஷ்டப்படுறாங்க. அதனால் அரசு இந்த விஷயத்தில் கொஞ்சம் தயவு தாட்சணை காட்டணும்னு கேட்டுக்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.